Hi everyone, வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் டூல் வியர் அண்ட் ஆப்செட் விஎம்சியில் கான்செப்ட் ஆஃப் டூல் வியர் அண்ட் ஆப்செட் சரியா இந்த டாப்பிக்கில் இருந்தால் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வியர்னா என்ன, ஆப்செட் என்ன, அதில் ஃப்ளாங்க் வியர்னா என்ன, கிராட்டர் வியர்னா என்ன, அப்புறம் டெய்லரோட டூல்ஸ் இக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃப்ளாங்க் வியர் அக்கர்ஸ் ஆன். ஃப்ளாங்க் வியர் எங்கே நமக்கு நடைபெறும் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் ஷாங்க், ராக் ஃபேஸ், ஃப்ளாங்க் ஃபேஸ் ஆர் டூல் ஹோல்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாங்க் வியர்னா என்ன? ஃப்ளாங்க் வியர் அப்படின்றது ஒரு டூல் வந்து ஒர்க் பீஸ் கூட ரப் ஆகுது அப்படின்னா அங்கே எனக்கு ஃப்ளாங்க் வியர் அக்கர் ஆகும். ஸோ ஃப்ளாங்க் வியர் மோஸ்ட்டாக வந்து ஃப்ளாங்க் ஃபேஸில் தான் நடக்கும். இதே மாதிரி கிராட்டர் வியரும் ரொம்ப முக்கியம். கிராட்டர் வியர்னா என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பும் அந்த டூலில் இன்ட்ராக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு அக்கர் ஆகிற ஒரு வியர் தான் கிராட்டர் வியர் சரியா. இது மோஸ்ட்டாக ராக் ஃபேஸில் தான் இது அக்கர் ஆகும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃப்ளாங்க் வியரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாங்க் ஃபேஸு, இன்னொன்று கிராட்டர் வியர். கிராட்டர் வியர் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக் ஃபேஸில் நடக்கும். இந்த ஃப்ளாங்க் வியருக்கும் கிராட்டர் வியருக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ளாங்க் வியர் அப்படின்றது ஒர்க் பீஸ் வந்து டூல் கூட ரப் ஆகும்போது உங்களுக்கு நடக்கும். இந்த சிப்பும் டூலில் இன்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு கிராட்டர் வியர் நடக்கும் சரிங்களா. எங்கே அக்கர் ஆகிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளாங்க் வியர் வந்து உங்களுக்கு ஃப்ளாங்க் ஃபேஸில் அக்கர் ஆகும். கிராட்டர் வியர் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக் ஃபேஸில் அக்கர் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஃப்ளாங்க் வியர் ஃப்ளாங்க் ஃபேஸ். ராக் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராட்டர் வியர். ஓகே, 12th கொஸ்டின் பாருங்கள். கிராட்டர் வியர் மோஸ்ட்லி டியூ டு, எதனால் இந்த கிராட்டர் வியர் நடக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணோம். கிராட்டர் வியர் அப்படின்றது ஒரு சிப்பும் டூலும் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால எனக்கு கிராட்டர் வியர் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக. ஓகே, இந்த கிராட்டர் வியர் எங்கே அக்கர் ஆகும்? ராக் ஃபேஸ், கட்டிங் டூலோட ராக் ஃபேஸில் இது அக்கர் ஆகும். சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோயிங் சிப் கூட காண்டாக்ட் ஆகும்போது எனக்கு இந்த கிராட்டர் வியர் நடைபெறும் சரியா. ஹை கட்டிங் ஸ்பீடாக இருக்கும்போது, ஹை கட்டிங் ஸ்பீட் அப்படின்னாவே நமக்கு ஹை டெம்பரேச்சராக தான் இருக்கும். அப்போ ஹை கட்டிங் ஸ்பீட், ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராட்டர் வியர் கண்டிப்பாக நடைபெறும். ஸோ ஆன்சர் இஸ் ஹை கட்டிங் ஸ்பீட். ஓகே, 13th கொஸ்டின் பாருங்கள். டூல் லைஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூல் லைஃப்க்கான ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். டெய்லர்ஸ் டூல் லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம் கரெக்டாக. என்ன ஈக்குவேஷன்? ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். விடி பவர் என் இஸ் ஈக்குவல் டு சி. வின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஸ்பீடு, டீன்றது என்ன டூல் லைஃபு, அண்ட் என்எஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? டூல் லைஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுன்னு கேட்குறாங்க. அப்போ டூல் லைஃப்ன்றது எனக்கு என்ன? அப்போ சாரி, டூல் லைஃப்ன்றது டீயா? அப்போ டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும்? வி பவர் 1/n கிடைக்கும் கரெக்டாக. அப்போ டூ லைஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. வின்றது என்ன நமக்கு? கட்டிங் ஸ்பீட். ஸோ ஆன்சர் இஸ் கட்டிங் ஸ்பீட் தான் கரெக்டு. டூ லைஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன? கட்டிங் ஸ்பீட். ஓகே, டெய்லர்ஸோட டூ லைஃப் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளமான நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு தியரி பேஸ்ட் ஒரு கொஸ்டினோ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கேட்கும்போது கட்டிங் ஸ்பீட் தான் கரெக்டான ஆன்சர் சரியா. டூ லைஃப் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆக கட்டிங் ஸ்பீட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கட்டிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கட்டிங் ஸ்பீட் இருக்குது அப்படின்னா டூ லைஃப் நமக்கு ஆப்வியஸ்லி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் சரியா. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு cutting speed. Two life is inversely proportional to cutting speed. சரியா. ஓகே, 14th கொஸ்டின் பாருங்க. which law relates tool life to cutting speed? இப்போ தான் பார்த்தோம் டெய்லர்ஸோட டூல் லைஃப் ஈக்குவேஷன். விடி பவர் என் இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் வந்து டெய்லரோட டூல் லைஃப் ஈக்குவேஷன். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த டேட்டா பேஸ் பண்ணி நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டெய்லர்ஸ் டூல் லைஃப் ஈக்குவேஷன். ஓகே, 15th கொஸ்டின். சிப்பிங் ஆஃப் கட்டிங் எட்ஜ் இஸ் அ சைன் ஆஃப். சிப்பிங் ஆஃப் கட்டிங் எட்ஜ்னா என்ன? சிப்பிங் அப்படின்றது ஒரு ஸ்மால் ஃப்ரேக்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கட்டிங் எட்ஜ், அந்த டூலோட கட்டிங் எட்ஜ்லேருந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அதுதான் எனக்கு சிப்பிங்னு சொல்லுவோம் சரியா. சிப்பிங்கும் உங்களுக்கு வியரும் வந்து சேம் கிடையாது. இட் இஸ் நாட் அ கிராஜுவல் வியர். சிப்பிங் அப்படின்றது ஒரு வியர் கிடையாது, ஒரு கிராஜுவல் வியர் கிடையாது. இப்போ நம்ம ஃப்ளாங்க் வியர், கிராட்டர் வியர்லாம் பார்க்குறோம், அந்த மாதிரி வியர் வந்து சிப்பிங் கிடையாது. சிப்பிங் அப்படின்றது என்னென்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலர் சரியா. ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் வந்து நம்மளோட டூல்லேருந்து உடஞ்சி பிரேக் ஆகுது, அதுதான் நம்ம சிப்பிங்னு சொல்லுவோம் சரியா. சிப்பிங்கும் வியரும் சேம் கிடையாது. அப்போ சிப்பிங் ஆஃப் கட்டிங் எட்ஜ் இஸ் அ சைன் ஆஃப் சடன் டூல் ஃபெயிலர்னு சொல்லலாமா. ஸோ டூல் வந்து பிரேக் ஆகிடுது, சடனாக அந்த டேமேஜ் ஆகுதுன்னா எனக்கு டூல் ஃபெயிலியர் அப்படின்றது ஏற்படுது. ஆன்சர் இஸ் சடன் டூல் ஃபெயிலியர். ஓகே, 16th கொஸ்டின். எக்ஸசிவ் ஃப்ளாங்க் வியர் லீட்ஸ் டு.
16வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாங்க் வியர் எக்ஸஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃப்ளாங்க் வியர்னா என்ன. ஃப்ளாங்க் வியர் வந்து ஒரு டூல் சர்ஃபேசஸ் வந்து ஒர்க் பீஸில் வந்து ரப் ஆகும்போது எனக்கு இந்த ஃப்ளாங்க் வியர் ஏற்படும். இந்த எக்ஸசிவ் ஃப்ளாங்க் வியர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸசிவ் ஃப்ளாங்க் வியர் மேலே அக்யூரசி வந்து லாஸ் ஆகலாம், புவர் ஃபினிஷ் ஏற்படலாம், இல்லை ஹையர் கட்டிங் ஃபோர்ஸ்னால உங்களுக்கு இந்த எக்ஸசிவ் ஃப்ளாங்க் வியர் ஏற்படலாம். அப்போ எக்ஸசிவ் ஃப்ளாங்க் வியர் லீட்ஸ் டு டைமென்ஷனல் இன்அக்யூரசி. சரியா? இந்த எக்ஸசிவ் ஃப்ளாங்க் வியர் என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, excessive flank wear is equal to loss of accuracy plus என்ன சொல்லலாம், poor finishனால ஏற்படலாம். poor finish plus பார்த்தீங்கன்னா high cutting force. இதெல்லாம் சேர்ந்தா தான் உங்களுக்கு excessive flank wear ஏற்படும். சரிங்களா? So answer is dimensional inaccuracy leads to. 17th பாருங்க, the main cause of crater wear. crater wear நடைபெறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? crater wear பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்கும், ராக் ஃபேஸில் நடக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரீசன். இந்த கிராக் வியர் ஏற்படுறதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஹை கட்டிங் ஸ்பீடு. ஹை கட்டிங் ஸ்பீட் இஸ் ரிலேட்டட் டு ஹை டெம்பரேச்சர். சரியா? அப்போ டெம்பரேச்சர் ஆன் ராக் ஃபேஸ். ராக் ஃபேஸில் உங்களுக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அங்கே கிராட்டர் வேர் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதிகமான டெம்பரேச்சர் வரதுக்கான ரீசன் என்ன? கட்டிங் ஸ்பீட் அங்கே அதிகமாக இருக்குது. ஓகே, 18th கொஸ்டின், பில்டப் எட்ஜ் ஃபார்மேஷன் இஸ் டியூ டு. எதனால பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகும்? பில்டப் எட்ஜ்னா என்ன? அக்குமுலேஷன் ஆஃப் ஒர்க் மெட்டீரியல். அதாவது ஒரு கட்டிங் எட்ஜ் கூட வந்து உங்களுக்கு சில ஒர்க் மெட்டீரியல் வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டூல் கூட அதை தான் நம்ம பில்டப் எட்ஜுன்னு சொல்லுவோம். ஓகேவா? பில்டப் எட்ஜ் வந்து மோஸ்ட்டாக வந்து கட்டிங் ஸ்பீடு உங்களுக்கு லோவாக இருக்கும்போது இந்த பில்டப் எட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே பாருங்கள், கட்டிங் ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும்போது கண்டிப்பாக பில்டப் எட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப லோவாக வந்து கட்டிங் ஸ்பீடு இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் கூட வந்து ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம பில்டப் எட்ஜுன்னு சொல்லுவோம். அப்போ பில்டப் எட்ஜ் ஃபார்மேஷன் இஸ் டியூ டு லோ கட்டிங் ஸ்பீட். விச் மெட்டீரியல் ரெசிஸ்ட் டூல் வியர் பெட்டர்? டூல் வியரை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற மெட்டீரியல் வந்து ஒரு பெட்டரான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது டங்ஸ்டன் கார்பைட். ஸோ கம்பேர் டு மைல் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், பிளாஸ்டிக்லாம் வந்து ரெசிஸ்டே பண்ணாது. மைல் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பீஸ் மெட்டீரியல், நாட் டூல். ஓகேவா? அப்போது எந்த ஒரு மெட்டீரியல் வந்து டூல் வியரை வந்து ரொம்ப நல்லா ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் கார்பைட். ஓகே, 20th question, which CNC function uses tool length offset? G41 என்ன? கட்டர் காம்பன்சேஷனா? கட்டர் காம்பன்சேஷன் லெஃப்ட் 41 அப்படின்றது. 42 மீன்ஸ் கட்டர் காம்பன்சேஷன் ரைட்டு. கரெக்டா? 43னா என்ன? 43ன்றது டூல் லெங்த் ஆப்செட்டு. டூல் லெங்த் ஆப்செட்டு பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. 44 கேட்டால் சேம் டூல் லெங்த் ஆப்செட் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? G20 பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் இருக்கும். G04 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஐடியல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் G43 தான் கரெக்ட். விச் ஆப்செட் காம்பன்சேட் ஃபார் கட்டர் ரேடியஸ்? ரேடியஸ் ஆப்செட் பேசிக்கான ஒரு கொஸ்டின். விச் ஆப்செட் காம்பன்சேட் ஃபார் கட்டர் ரேடியஸ் அப்படின்றது ரேடியஸ் ஆப்செட். G44 is used for positive offset means 43. G43 பார்த்தோம். நெகட்டிவ் டூல் லெங்த் காம்பன்சேஷன் தான் கரெக்ட் இல்லை? G44 வரும். கரெக்டா? ஓகே, கேன்சல். நீங்கள் ஆப்செட்டை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா கோட் வந்து G49. லாஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்க் ப்ரோக்ராமிங் மீன்ஸ் நமக்கு சர்க்குலர் இன்டர்போலேஷன். G03, O2, O3 ரெண்டுமே ஆர்க் ப்ரோக்ராமிங். இப்போ பாசிட்டிவ் ஆப்செட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு டூல் லெங்த் காம்பன்சேஷன் பாசிட்டிவ் G43 அது. அதே மாதிரி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா டூல் லெங்த் உங்களுக்கு காம்பன்சேஷன் G44. ஸ்டார்டிங் நம்ம 41, 42 பார்த்தோம். 41, 42 அப்படின்றது கட்டர் காம்பன்சேஷன். 41ன்றது கட்டர் காம்பன்சேஷன் லெஃப்ட்டு, 42ன்றது கட்டர் காம்பன்சேஷன் ரைட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்செட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மீன்ஸ் 43, 44. இல்லை நீங்கள் ஆப்செட்டை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 49. டு கேன்சல் டூ லெங்த் ஆப்செட் வி யூஸ். ஸோ நீங்கள் டூ லெங்த் ஆப்செட் வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா G49. சரியா?
54ன்றது கோஆர்டினேட் பற்றி பேசும். இது கோஆர்டினேட், ஒர்க் கோஆர்டினேட். G90 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் பொசிஷனிங். அது 91 பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் வருமா. இது ரேபிட் ட்ரான்ஸ்வர்ஸ். when wear offset is changed it என்ன பண்ணும், நீங்கள் wear offset வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் wear offset சேஞ்ச் பண்ணுவீங்க, adjust for one tool. ஓகேவா. ஸோ 24th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் wear offset அப்படின்றது ஒரு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். சிஎன்சி மெஷினில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் டு காம்பன்சேட் டூல் வியர். ஏதாச்சும் டூல் வியர் இருக்குது, இல்லை வந்து எதனாச்சும் டிஃப்ளெக்ஷன் இருக்குது, இல்லைனா மைனர் டைமென்ஷன் சேஞ்ச் இருக்குது, மைனர் டைமென்ஷன் எரர் இருக்குது அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் வியர் ஆப்செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். சரி, அட்ஜஸ்ட் ஃபார் ஒன் டூல். 25 பாருங்கள். டூல் நோஸ் ரேடியஸ் காம்பன்சேஷன்ஸ் மெயின்லி யூஸ் இன். முக்கியமான கொஸ்டின் இது. டூல் நோஸ் ரேடியஸ் காம்பன்சேஷன் வந்து நம்ம மெயின்லி வந்து டர்னிங்கில் மட்டும் தான், டர்னிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா, டர்னிங் தவிர்த்து மற்றதில் யூஸ் பண்ணுவோம், பட் மெயின்லி யூஸ்ட் இன் டர்னிங். டூல் நோஸ் ரேடியஸ் காம்பன்சேஷன் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் டர்னிங். Okay, 26th question. Which one of the following is the cause of flank wear in cutting tool? Main cause என்ன flank wear. Flank wear பற்றி நம்ம நிறைய 2 டைம் 3 டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு கிளாஸ்ல. இப்போ flank wear அப்படின்றது ரப்பிங் அகேன்ஸ்ட் அவர் பீஸ். ஸோ ரெண்டுமே ரப் ஆகும்போது எனக்கு flank ஃபேஸில் வந்து இந்த வியர் ஆனது நடைபெறும். இதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன், இந்த அப்ரசிவ் ஆக்ஷன். கரெக்டாக, அப்ரசிவ் ஆக்ஷன் ஆஃப் ஒர்க் மெட்டீரியல். பில்டப் எட்ஜ் எப்போ ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு கட்டிங் ஸ்பீட் வந்து லோவாக இருக்கும்போது பில்டப் எட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, 27 பாருங்க. விச் டைப் ஆஃப் டூல் வியர் அக்கர்ஸ் மெயின்லி ஆன் த ராக் ஃபேஸ். ராக் ஃபேஸில் கிராட்டர் வியர். நாச் வியர் அப்படின்றது டெப்த் ஆஃப் கட் நியர். நாச் வியர் எங்கே நடைபெறும் அப்படின்னா டெப்த் ஆஃப் கட், நியர் பை டெப்த் ஆஃப் கட். ஸோ டெப்த் ஆஃப் கட்டில் வந்து உங்களுக்கு வியர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதோட பேர் வந்து நாச் வியர். ராக் ஃபேஸில் வந்து உங்களுக்கு வேர் இருக்குது அப்படின்னா அது கிராட்டர் வியர். நெக்ஸ்ட்டு ஃப்ளாங்க் ஃபேஸில் உங்களுக்கு வேர் இருக்குது அப்படின்னா ஃப்ளாங்க் ஃபேஸில் அது ஃப்ளாங்க் வியர். நோஸ் வியர்னா என்ன, நோஸ் வியர் அப்படின்றது உங்களுக்கு டூல் டிப் ரேடியஸ், அங்கே வந்து டிப் இருக்குது பார்த்தீங்களா, டூலோட டிப் அந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு வேர் இருக்குது அப்படின்னா அது நோஸ் வியர். சரியா. இப்போ ராக் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிராட்டர் வியர்னு சொல்லுவோம். In case of sudden breakage of tool tip, the likely reason என்ன. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மல் வந்து மெஷினிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சடனாக வந்து அந்த டூல் டிப் வந்து பிரேக்கேஜ் ஆகுது அப்படின்னா அதோட முக்கியமான ரீசன் வந்து என்னவாக இருக்கும், ப்ராப்பர் டூல் ஜியாமெட்ரி, லோ ஃபீடு, இல்லை இன்டர்மீடியன்ட் கட்டிங் ஆர் லோ கட்டிங் டெம்பரேச்சர். முக்கியமான ரீசன் வந்து இன்டர்மீடியன்ட் கட்டிங். இந்த இன்டர்மீடியன்ட் கட்டிங் அப்படின்றது சடன் வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் லோடிங் இல்லைனா வந்து ஒரு ஷாக் மூலயமா வந்து டூல் வந்து டேமேஜ் இல்லை பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. இதை நம்ம இன்டர்மீடியன்ட் கட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, 29 பாருங்கள். கிராட்டர் வேர் இன்க்ரீசஸ். கிராட்டர் வேர் இன்க்ரீஸ் எப்போ ஆகும் அப்படின்னா கட்டிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். கட்டிங் ஸ்பீட் அதிகமாகும் போது என்ன ஆகும், எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, கட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு கிராட்டர் வியர் நடக்கும். இந்த கிராட்டர் வியர் எங்கே நடக்கும் அப்படின்னா ராக் ஃபேஸில் நடக்கும். 29 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஹை கட்டிங் ஸ்பீட். ஓகே, 30th கொஸ்டின் பாருங்கள். Wear offset is usually applied in which direction? Z axis, X axis, both Z and Z depending on tool, and Y axis only. Wear offset பார்த்தீங்கன்னா usually applied in X axis and Z axis, both X and Z depending upon the tool. X axis பொறுத்த வரைக்கும் என்ன டைரக்ஷன் இது எனக்கு ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா diameter direction. X axis பார்த்தீங்கன்னா உங்களுக்கு diameter direction, and Y axis பார்த்தீங்க அப்படின்னா length direction. So wear offset வந்து நான் both X and Z ரெண்டு டைரக்ஷனுமே நான் அப்ளை பண்ணுவேன் டிபெண்டிங் அப்பான் த டூலை பொறுத்து. சரி, ஆனால் கண்டிப்பாக வந்து X and Z ஆக்சஸில் wear offset நீங்கள் பண்ணலாம். ஸோ 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஆப்செட் அண்ட் இந்த டூல் வியர் பேஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் டைலர்ஸோட டூல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது, கிராட்டர் வியர்னா என்ன, ஃப்ளாங்க் வியர்னா என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட்.
அண்ட் ஸோ நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது 40 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. மொத்தம் நமக்கு 55 டெஸ்ட்டு. இன்னும் 2 வீக்ஸில் நமக்கு டெஸ்ட்டு முடிஞ்சிடும். சரியா? பிஃபோர் நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் நமக்கு மார்க் டெஸ்ட் உட்பட எல்லாமே முடிஞ்சிடும். சரியா? இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கில் கம்மிங் வீக் சண்டே நமக்கு ஜிஎஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ் பார்ட்டுக்குமே கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது நீங்கள் எவ்வளோக்கு வந்து டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜிஎஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ ஜிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேரியேஷனை வந்து அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். சரியா? நிறைய பேர் வந்து டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் வந்து நான் டெக்னிக்கல்லையும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜாப் ஆனது கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இதுதான் உண்மை. நான் வந்து டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் டெக்னிக்கல் வந்து ஜஸ்ட் வந்து நான் ஓரளவு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது 90% வந்து ஒரு ஃபெயிலியர் தான் கொடுக்கும். சரியா? எவ்வளோக்கு நீங்கள் டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதே சமயம் நான் டெக்னிக்கல். சரியா? ஒரு டெக்னிக்கல் நீங்கள் 4 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக தான் நான் டெக்னிக்கல் படிக்கணும். பட் இருந்தாலுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் நான் டெக்னிக்கல் படிக்கணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஆப்டி அண்ட் ரீசனிங்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு 7 டேஸில் நமக்கு நான் டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்குது, 31st நான் டெக்னிக்கலில். ஸோ ஃபோக்கஸாக வந்து இந்த 7 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ண ஒரு ஷெடியூல் போடுங்க. டெக்னிக்கலுக்கு இந்த டைமில் நான் ரிவிஷன் பண்ணணும், நான் டெக்னிக்கலுக்கு இந்த டைமில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக வந்து இருக்கிற ஒரு 15 டேஸ் நமக்கு 15 டேஸ் இருக்குது. ஸோ அதாவது நான் டெக்னிக்கல் சேர்த்து சொல்கிறேன். நான் டெக்னிக்கல் உங்களுக்கு 31st முடிஞ்சது அப்படின்னா டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 to 10 அந்த மாதிரி டேட்டில் உங்களுக்கு என்ன எக்ஸாமோ ஸோ அந்த எக்ஸாம் உங்களுக்கு டெக்னிக்கல் சைடு நடக்கும். அதனால் அந்த 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக வந்து உங்களோட ஸ்டடீஸை கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ மக்களே, பாபாய், ஹாவ் எ குட் டே. அண்டு நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கான பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேட்சோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் மக்களே. தேங்க்யூ எவ்ரி ஒன்.